வெல்கம் டு டே 98 ஆஃப் மினி vlog சீரிஸ். இந்த 100 டே சீரீஸை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா நடுவில் எக்கச்சக்கமான வேலைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால என்னால் vlogs எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. சென்னையில் ஒரு ஈவெண்ட்காக தான் போயிருந்தோம். இங்கே க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஆல்ரெடி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப் பில்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை ஈவெண்ட்ஸ் அண்ட் டெக்கார்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அவங்களோட பேஜ் நான் இதில் டேக் பண்ணி விடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக ப்ரௌனி பாக்ஸஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஒரு 20 to 25 பாக்ஸஸ் ஆஃப் ப்ரௌனி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால நாங்கள் ஒரு 3 days ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்தது. நிறைய பேர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல, பிகாஸ் நிறைய பேர் நான் சென்னைக்கு வரும்போது ப்ரௌனிஸ் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால சோர்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நிறைய ஆர்டர்ஸ் என்னால் எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் இன்ஃபார்ம் பண்ணல. பட் நெக்ஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறவங்க ஆர்டர்ஸ் நீங்கள் என் கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 days இருக்க மாதிரி இருந்ததுனால ஈவினிங் டைமில் வெளியெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி குனாஃபெல்லாம் சாப்பிட்டோம். டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமா ஹொசூருக்கு கிளம்பி வந்தாச்சு. அதில் நான் ஒரு 5 days விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தது. எப்போ வருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். வரும்போது பொம்மை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாரு சார். அதனால அவர் கொஞ்சம் பொம்மை கிளேலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. வந்த அன்னைக்கு ஹொசூரில் செம்ம மழை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல மழை பெஞ்சது. கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம சீரீஸ் முடியறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு மினி vlogல பார்க்கலாம். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பை.